தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ரஜினிகாந்த் ஆதரவுடன் இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றார். ரஜினிகாந்த் ஆதரவுடன் இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் 1996ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக திரைப்படங்களில் வசனம் பேசி நடித்தார். அந்த சட்டசபை தேர்தலில் செல்வி ஜெயலலிதாவை வீழ்த்த வேண்டும் என்று அரசியல் கட்சி ஆரம்பிக்கப் போவதாக தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். ஆனால் திமுக கூட்டணிக்கு ஆதரவளித்து தொண்டர்களை ஏமாற்றினார். மீண்டும் 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் அரசியல் கட்சி ஆரம்பித்து 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். ஆனால் தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு தனக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் தனது உடல்நலன் கருதி அரசியல் கட்சி ஆரம்பிக்கவில்லை என பல்டி அடித்தார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தது. நடிகர் விஜய் முதலமைச்சரானார். தனக்கு பிறகு நடிக்க வந்த நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று அதிமுக திமுக இரண்டு கட்சியையும் அமர வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கட்டும், உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கட்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் தோல்வி அடைந்தது. அதையும் மீறி ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ரஜினிகாந்தை சந்திக்க முயன்றார். ரஜினிகாந்த் காரணங்கள் கூறி விஜயை சந்திக்க மறுத்தார். இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜயை வீழ்த்த நடிகர் ரஜினிகாந்த் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார். அதன் ஒரு கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை IPS அவர்களை களமிறக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ரஜினிகாந்த் ஆதரவுடன் அண்ணாமலை IPS புதிய கட்சி ஆரம்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அண்ணாமலை ரஜினிகாந்த் ஆதரவுடன் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. இதை அண்ணாமலை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ரஜினிகாந்த் ஆதரவுடன் அண்ணாமலை இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது.